நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதில் ஆளுநர் தற்போது வந்திருக்கக்கூடியதை அண்மை செய்திகளாக பார்க்கிறோம். மத்திய அரசின் ஆணையின்படி தமிழ் தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்படும் என பல்கலைக்கழக துணைவேந்தர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் பல்வேறு தரப்பினரும் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். தற்போது இந்த விழாவில் பங்கேற்பதற்காக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் வந்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் வந்திருக்கிறார். இவற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜா வழங்க நாம் கேட்கலாம். ராஜா, அங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறத காட்சிகளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இருக்கக்கூடிய நிலை என்னவாக இருக்காங்க இப்போ? வணக்கம். திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக 33வது பட்டமளிப்பு விழா நடைபெற இருக்கிறது. சரியாக 11 மணி அளவில் பட்டங்களை பெறுகிறார்கள். தொடர்ந்து இந்த நிலையில்தான் தற்பொழுது ஆளுநர் உள்ள சென்றிருக்கிறார். சரியாக 11 மணிக்கு பட்டத்தை வழங்குகிறார் ஆளுநர். இது மட்டுமல்லாமல் சரியாக 11 மணிக்கு இருக்கக்கூடிய நிலையில் இன்று 800 போலீசார் பாதுகாப்பு படுத்தப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆண்டு மொத்தம் 37,877 பேருக்கு பட்டம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் 871 பேருக்கு மாணவர்களுக்கு ஆளுநர் நேரடியாக பட்டங்களை வழங்குகிறார். ஆளுநர் தூத்துக்குடி விமான நிலையத்தில் இருந்து சாலை மார்க்கமாக காலை 9 மணியில் பல்கலைக்கழக வளாகத்துக்கு சென்று பட்டமளி விழாவில் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்குகிறார். பட்டமளிப்பு விழாவையொட்டி ஆளுநர் மாளிகையின் அறிவுறுத்தின்படி வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து என்ற வரிசையில் பாடல்கள் ஒலிக்கப்படும் என பல்கலைக்கழக அறிவித்துள்ளது. மேலும் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்தில் இடம்பெறுவதும் தமிழுக்கும் தமிழ் உணர்வுக்கும் எதிரானது என கூறி பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் தமிழ் அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த விவகாரத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் திருநெல்வேலி தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் RS முருகன் மற்றும் பட்டமளிப்பு விழாவை புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். இதேபோல் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரனும் இதே காரணத்தை முன்வைத்து விழாவில் பங்கேற்கவில்லை. மேலும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தரும் உயர்கல்வித்துறை அமைச்சருமான விஸ்வநாதன் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்ட இருந்த நிலையில் தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான சர்ச்சையை காரணம் காட்டி விழாவை புறக்கணித்துள்ளார். ஏற்கனவே இந்த விவகாரத்தை காட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் விழாவில் கலந்து கொள்ளவில்லை என அறிவித்திருந்த நிலையில் பல்கலைக்கழக இணைவேந்தரின் புறக்கணிப்பும் அரசியல் கவனத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்ற மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாக்களில் இணைவேந்தர்கள் பங்கேற்காத நிலையில் புதிய ஆட்சி அமைந்த பின்னரும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் இணைவேந்தருமான விஸ்வநாதன் விழாவை புறக்கணிப்பது குறிப்பிடப்பட்டதாகவும், இதனிடையே பட்டமளிப்பு விழாவை ஒட்டி எந்தவித அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் தலைமையில் சுமார் 800 போலீசார் பல்கலைக்கழக வளாகம் முழுவதுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். நெல்லை மாநகர முக்கிய பகுதியில் பாதுகாப்பு மற்றும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து சரியாக 11 மணி அளவில் பட்டமளிப்பு விழா நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்படும் என துணைவேந்தர் அறிவித்த நிலையில் பெரும் பரபரப்பான சூழல் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக ஆளுநர் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ராஜா வழங்க நாம் கேட்டோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜா.